நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால். சமீப காலமாக தமிழ்நாட்டில் மிக பரவலாக வைரக்கடத்தல் நடந்து வருகிறது. இதனடுத்து சென்னையிலிருந்து பெங்களூர் வைரத்தை கடத்த முயன்ற போது பெங்களூர் போலீசார் வைரக்கடத்தல் கும்பலுடன் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அதில் ஒரு நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடத்திய வைரத்தின் விலை 40 கோடிக்கும் மேல் என்று கூறப்படுகிறது. இதனை விசாரிக்க காவல்துறையினர் ருத்ரன் ஏசிபி தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரித்து வருகின்றனர். மேலும் இது பற்றி செய்திகளுக்காக லயா டிவியிலிருந்து கேமராமேன் கார்த்திக்குடன் அன்பழகன். வயரங்கடா, உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள வயரம் எங்க இருக்குன்னு சொல்லிடு. சொல்றா. ஃப்ரிட்ஜுக்குள்ளையா? எங்கடா வச்சிருக்க? சொல்றா. இதுக்குள்ளையா? நேதிக்கு எனக்கு என்கவுண்டர்லேயே கிடைக்க வேண்டியது தப்பிச்சிட்டேன். இந்த வைரம் தானே என் வாழ்க்கையே மாற்ற போகுது. ஒன்று நல்லா சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் வாய்ப்பு ஒரு முறை தான் வரும். அது வரும்போது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். வைரத்தோட மதிப்பை நீ எனக்கு காமிச்சிட்டேன். உயிரோட மதிப்பை நான் உனக்கு காட்டட்டா? ஜோரெல்லாம் இல்லை, நீங்கள் சீக்கிரம் போங்க. உட்கார் உட்கார். நல்ல சரக்கு அடிக்கிறியா? இல்லைண்ணா, வழக்கம் இல்லை. சமுத்திரம் யாருன்னு தெரியுமா? கடவுளா? ஒரு நாள் ஒருத்தன் அவரை பகைச்சிக்கிட்டான்னு ஒரே காரணத்தினால கத்தியை எடுத்து அவன் மூஞ்சில வச்சு செதுக்கினது நானே என் கண்ணால் பார்த்தேன். அவர் கடவுளே தான். அவருக்கு வேலை பார்ப்பியா? பார்க்குறேன் சார். பாடு. வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டனா நீ முன்னேறிடு. இல்லைன்னா உனக்கோ எனக்கோ எதிர்காலமே இருக்காது. நாளைக்கு போய் அண்ணனை பாரு. பவுடர் மணி அனுப்பினாருன்னு சொல்லு. சொதப்பிடாத. சமுத்திரன்னு நாள் தான் இருக்கார். போ போ. அவனை கூட்டிட்டு வாங்கடா. யார்கிட்ட சாவுடா. தெருவனோட வீசுங்கடா. இங்க வந்திருக்க அண்ணன் மணி அண்ணன் அனுப்புனாங்க.
ஆமாங்கண்ணா. உனக்கேற்ற வேலை ஒன்று இருக்கு, சரிங்கண்ணா. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாங்க. பார்க்குறேன் ரொம்ப அப்பாவி மாதிரி நடிக்கிற. சொன்ன வேலையை முடிச்சின்னா சரி. இவளை எங்கேயா பார்த்துருக்கியா? எங்கேயோ பார்த்தது இல்லைண்ணா, ஆனால் அழகாக இருக்காங்கண்ணா. அழகா இருக்காங்க. ஆமாண்ணே. அழகா இருக்கா? ஆமா, அவன் என் பொண்டாட்டிடா, என் பொண்டாட்டிடா. அவளை ஃபாலோ பண்ணுற, எங்கேயோ ஊர் மேய்ஞ்சிட்டு தான் இருப்பா. எவன் கூடயோ அவளையும் போடுற, அவன் கூட சுற்றிட்டு எச்சக்கலை நாயையும் போடுற. அவளை போட்டதுக்கப்புறம் நான் நல்ல ஃபோன் பண்ணி சொல்கிறேன். சரிண்ணா. இங்கே வார் போட்டுருவீல? ஆமாங்கண்ணா, போட்டலாண்ணா போட்டலாண்ணா போட்டலாம். ஏய் அண்ணா சொல்லுண்ணே. நேராக நம்ம காக்கி சட்டை இடத்துக்கு போகிறேன், நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகிறேன். போலீஸ் ஸ்டேஷன் சரண்டராக சொல்லிடுறேண்ணா. டேய் இருடா, சரண்டர்லாம் வேண்டாம். நீ நேராக போய் ஏசிபி ருத்ரனை போய் பாரு. ஏசிபி ருத்ரன். சரிண்ணா. சரிங்கண்ணா. என் பொருள் அவன் கையில் இருக்கு. சரிண்ணா. பொருள் உன் கையில் கொடுப்பான், ம். வாங்கிட்டு வந்துடு. நம்மளாடா. நம்மளாண்ணே. ம். சொல்லுங்கண்ணே. காக்கி எங்கே இருக்க? சின்ன வேலை ஒன்று நடக்க வேண்டியதாக இருக்கு. ம். ஒரு பலியாடு அனுப்பியிருக்கேன். பலியாடா? யாருண்ணே? அதுதான் ஊர் மேரவளை போடுறதுக்கு. யாரா? பொண்டாட்டி தான். முடிவு பண்ணிட்டீங்களாண்ணே? எடுத்துட்டேன், முடிவு எடுத்துட்டேன். ஒரு வாட்டி முடிவு எடுத்தேன்னா அப்புறம் தெரியும்ல. போவான், போடுவான், போட்டுட்டு நேரம் உங்கள்கிட்ட தான் வருவான். என்ன எதுன்னெலாம் கேட்காது, போட்டுட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும், வயிறு உங்கள்கிட்ட தானே இருக்கு. அண்ணே, யார்கிட்ட கொடுத்துருக்கீங்கண்ணே? பத்திரமான இடத்துல பத்திரமான ஆளுகிட்ட பத்திரமா இருக்குண்ணே. என் செல்ஃபோனுக்குள்ளே தானே இருக்குது. என்னை வந்து தோட்டத்தில் பாரு. தோட்டத்தில் வந்து பார்த்ததுக்கப்புறம் உனக்கு என்ன தேவை இருக்கோ அதை நான் செஞ்சிட்றேன். நீயும் பொழைச்சிக்கோ, சரியா? ஓகே, ரைட்டு. சமுதிரன் இப்பெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அவரோட டென்ஷனை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? வீட்டாண்ட சொல்லிட்டியாடா? தூக்கு அவனை, தூக்கு. என்னாச்சு? அண்ணா நீங்கள் சொன்ன என்னாச்சு? மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு போனேண்ணே. அவங்க எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தாங்கண்ணே. நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணலான்னு நினச்சேன். அவங்க வண்டி எடுத்து எங்கேயோ கிளம்புனாங்கண்ணே. ஆனால் அந்த வண்டி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருந்துச்சுண்ணே. நான் ஆட்டோவில் போய் இங்கே நின்னதுக்கப்புறம் அண்ணி இறங்கி வெளியே போனாங்கண்ணே. அங்கே உள்ளே போனோடனேயும் நான் வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணிட்டு பெண் வழியாக வந்து வீட்டுக்குள்ளே போனேண்ணே. அவங்க பார்க்க போனது அந்த போலீஸ்காரன் தானே. என்னடா சொல்கிற? அப்புறம் என்ன ஒரு மாதிரி இருக்க? உன் புருஷன் உன்னை போகிறதுக்கு ஒருத்தன் அனுப்பிச்சிருக்கான், அவனை போகிறதுக்கு என்ன அனுப்பிச்சிருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, வைரம் பத்திரமா இருக்கு. பிளான் படி கரெக்டாக நடந்ததுன்னா நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு செட்டில் ஆயிடலாம். டேய், யாராங்க? டேய் நில்றா.
அம்மா உண்மைய சொல்லு. ஆமாண்ணே, யாரா அந்த போலீஸ்காரன் தானே. அந்த எச்சக்கல நாயா? நான் சொல்றேன், என்ன சொல்ற? சண்டை போடும்போது அவன் ஃபோன் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்கண்ணே போனா அதில் அவங்க ஃபோட்டோலாம் இருக்குண்ணே. நீங்கள் பாருங்கண்ணே, ஃபோட்டோலாம் இருக்குது. போட்டோவை விட்றா. அங்க சுத்தி இங்க சுத்தி நம்மகிட்டே வந்திருக்கு பாத்தியா? பயிரம் சமுத்திரத்துக்கு தான்டா. ஏய் இங்க வேற அந்த தேவடியா இந்த எச்சக்கல நாய் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வரீங்க. பார்த்தா இங்கே அவளை போடுறேன்டா. போட்டதுக்கு அப்புறம் தான்டா இந்த மனசாரு அப்புறம் இந்த ஊருக்கே தெரியும் இந்த சமுத்திரத்துக்கிட்ட விளையாண்டா என்ன நடக்கும். தூக்கிட்டு வாங்கடா. சண்முகம், இந்த முண்டா மட்டும் இல்ல சண்முகம், அந்த போலீஸ் நாயம் போடுற மற்ற இந்த பெங்களூர்ல எந்த மூலையில இருந்தாலும் போடுறேன். மற்ற இன்னைக்கு அவங்களோட கடைசி நாளா இருக்கணும். ஓடி எனக்கு ஃபோன் பண்ணு. சரி ரைட் ஓகே. ஏய் அந்த டீ எடு. இந்தாங்க. குடி குடி. சண்முகம் சொல்லு சண்முகம். கிடைச்சாலா? எங்க இருக்கா? வத்தா கோரமங்கலா ஈஜிபுரா வேகனார் எல்லா இடத்துலயும் தருங்கடா. அவனுக்கு மாட்டாடா. வத்தா அவனுக்கு சாகடா. போறான்டா அவளை. சொல்லுடி தேவடியா. இவ்வளோ தைரியம் இருந்தா நீ எனக்கே ஃபோன் பண்ணு. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? சமுத்திரத்தை ஏமாத்த பாக்குறீங்களாடி? யாருக்கிட்ட அடி? யாருக்கிட்ட? இன்னும் 1 மணி நேரத்துல எண்ணி 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 1 மணி நேரத்துல ஆளு வந்து உன்னை தூக்குவாங்கடி. பெங்களூர்ல நீ எந்த மூலையில இருந்தாலும் உன்னை தூக்குவாங்கடி. பாத்துக்கோடி. என்னடி சிரிக்கிற? சாவ நேரத்துல உனக்கு சிரிப்பு தேவைப்படுது. இதெல்லாம் ஆவறதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல. என்ன? ஏய் துரோகி. எத்தனை நாளைக்கு நாம் இந்த மாதிரி பயந்துக்கிட்டே வாழ போகிறோம்? உன் புருஷனை வச்சு தான் இந்த வேலையை செய்ய போகிறோம். எப்படி? அடுத்த வாரம் 2 வேலை நடக்க போகுது. 1, உன் புருஷன் உன்னை கொல்ல போகிறான். என்ன சொல்ற? கவலைப்படாத, உன்னை கொல்றதுக்கு என்னை தான் அனுப்புவோம். இன்னொன்று என்னென்னா, அடுத்த வாரம் வைரத்தை கடத்த போகிறாங்க. அந்த ஏசி அப்புறம் புருஷனை சேர்ந்து விலை மதிப்பான டைமண்ட்ஸை தூக்க போகிறாங்க. So, how are we going to do this? எப்படி பிளான் பண்ண போறோம்? இதெல்லாம் ஆகணும்னா நான் ஒரு சின்ன பேச உனக்கும் அந்த போலீஸ்காரன் தொடர்பு இருந்துச்சு. என்ன சொல்ற நீ? உனக்கும் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கும் தொடர்பு இருந்துச்சு. நோ, முடியாது. இல்லை. இந்த பிளானில் உன் புருஷன், நீ, அந்த போலீஸ்காரன், அப்புறம் நான். உன் புருஷனை தூக்கணும்னா முதல்ல அந்த போலீஸ்காரனை ஃபாலோ பண்ணு. வைரத்தை எங்கே இருக்குன்னு, அப்புறம் ஒன்றை வச்சு அந்த போலீஸ்காரனை தூக்கிட்டா கடைசியே ராஜா அவனை நான் போட்டேன். ஓகே.
கேங்ஸ்டர், போலீஸ். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா ஆசை 100 வகை வைரத்தை வச்சுக்கோ, உன் புருஷனாவது எல்லாரும் இனிமே நீ தான் ராணி, நான் தான் ராஜா. உன் புருஷனை கொண்ட மாதிரி நாளைக்கு என்ன கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்?